சிக்கும் செந்தில் பாலாஜியின் வலதுகரம் 18 ஹார்ட் டிஸ்குகள் திருட்டு. வெளியாகும் புகைப்படம் ஆதாரங்கள். சமீபத்தில் தாவேக ஆட்சி அமைந்தது. மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் நடத்திய ஆய்வில் முறைகேடு கண்டுபிடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து பசுமை எரிசக்தி கழக ஒதுக்கீட்டில் விதிமீறல் என்ற புகாரில் நிதி கட்டுப்பாட்டு அலுவலகர் காசி தலைமை பொறியாளர் சந்திரசேகரன் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டனர். இந்த நிலையில் இதில் காசி என்பவர்தான் செந்தில் பாலாஜிக்கு வலதுகரமாக செயல்பட்டவர் என்று கூறப்படுகிறது. கடந்த திமுக ஆட்சியில் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அவர் வகித்த மின்சாரத்துறையில் பல்வேறு ஒப்பந்தங்களில் 397 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடைபெற்றிருக்கிறது. இந்த ஊழலுக்கு முக்கிய புள்ளியாக திகழ்பவர் மின்சார வாரியத்தின் ஃபைனான்சியல் கண்ட்ரோலராக இருந்த இந்த காசி என்பவர்தான். இவர் மின்சார வாரியத்திற்கு வேலைக்கு செல்லாமல் தினமும் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் இல்லத்திற்கு சென்று அங்கிருந்துதான் மின்சார வாரிய டெண்டர்களை இவர் நிர்ணயம் செய்வதாக சொல்லப்படுகிறது. இதற்கு ஆதாரமாக அவர் அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டுக்கு செல்லும் போட்டோ ஆதாரங்களும் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் அறப்போர் இயக்கம் சார்பில் இதற்கு முன்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. காசி இதற்கு முன்பு அதிமுக ஆட்சியில் பொது நலனுக்கு எதிராக செயல்பட்டார் என்பதற்காக செப்டம்பர் 2020 பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு அவருக்கு கட்டாய ஓய்வுக்கான நோட்டீஸை மார்ச் 2021 அப்போதைய மின்வாரிய இயக்குனர் பங்கஜ் குமார் பன்சால் கொடுத்திருக்கிறார். காசி இதன் மீது மேல்முறையீடு செய்ய வேண்டுமென்றால் அவர் மின்சார வாரிய போர்டு விதிகளின்படி மேல்முறையீடு செய்ய வேண்டும். ஆனால் 2021 திமுக ஆட்சி மாறியவுடன் ராஜேஷ் லக்கானி மின்சார வாரிய தலைவர் மற்றும் இயக்குனரானவுடன் காசியின் பணியிடை நீக்கத்தை ரத்து செய்து அவரை மீண்டும் வேலையில் சேர்த்திருக்கிறார். கட்டாய ஓய்வு நோட்டீஸ் கொடுக்கப்பட்ட ஒருவரை விதிகளை மீறி ராஜேஷ் லக்கானி மீண்டும் பணியமர்த்தியிருக்கிறார். மேலும் கடந்த 2021 காசியை கொள்முதலுக்கான ஃபைனான்சியல் கண்ட்ரோலராக பணியமர்த்தியிருக்கிறார். அதன் பின்னர்தான் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அவர் வகித்த மின்சாரத்துறையில் டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதலில் மிகப்பெரிய ஊழலை நடத்தியிருக்கிறார்கள். காசி தினமும் அமைச்சர் வீட்டுக்கு சென்று அங்கிருந்துதான் செயல்படுகிறார் என்றால் இது அமைச்சர் செந்தில் பாலாஜியும் காசியும் எவ்வளவு நெருக்கத்தில் இருந்திருக்கிறார்கள் என்பதையும் அவர்கள் சேர்ந்து இந்த சதியை இயக்கியிருக்கிறார்கள் என்பதற்கான முகாந்திரமாகவும் அமைகிறது என்பதை ஏற்கனவே அறப்போர் இயக்கம் லஞ்ச ஒழிப்புத்துறையில் கொடுத்த புகாரில் தெரிவித்திருந்தது. முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி, காசி, மற்ற டெண்டர் ஆய்வுக்குழு அதிகாரிகள், போட்டி போட்டு ஒரே விலை கொடுத்த நிறுவனங்கள், இயக்குனர் ராஜேஷ் லக்கானி என அனைவரின் மீதும் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை செய்ய வேண்டும் என ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறையில் அறப்போர் இயக்கம் புகார் கொடுத்திருந்த நிலையில் தற்பொழுது தாவேக ஆட்சிக்கு வந்த பின்பு பல்வேறு மாற்றங்கள் அரங்கேறி வருகிறது. குறிப்பாக செந்தில் பாலாஜியின் வலதுகரமாக இருந்த மின்சார வாரியத்தின் ஃபைனான்சியல் கண்ட்ரோலராக இருந்த இந்த காசி பணியிடை மாற்றம் செய்யப்பட்டிருந்த நிலையில் அடுத்த சில நாட்களில் சென்னையில் உள்ள தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் தலைமை அலுவலகத்தில் கணினிகளில் மிக முக்கியமான தரவுகள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த 18 ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.